அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த 50 நாட்களாக நான் எந்த வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். ஏன்னா ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இந்த போஸ்டிங்கை பற்றி இல்லாதனால, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு தரேன். எல்லாருக்குமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ஓட எக்ஸாம் ஃபஸ்ட்டு அந்த யூஜிடிஆர்பி முடிஞ்சிருச்சு. 3192 பணியிடங்களுக்கான அந்த இது முடிஞ்சு ரிசல்ட் விட்டு 3 மாதம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான இந்த எஸ்ஜிடி முடிஞ்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு இன்னும் கீயோ இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட இது எதுவுமே விடாமல் இருக்காங்க. ஸோ ஒரு சில காரணங்களுக்காக தான் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீக்ஸாக கடந்த 1 மாதமாகவே பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதிய தேர்வர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 யூஜிடிஆர்பி எழுதுறவங்களாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எழுதுனவங்களாகட்டும் வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய போராட்டமெல்லாம் பண்ணாங்க. நிறைய எக்ஸ்தலத்துலலாம் வந்தது ட்விட்டரில். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு இதுவும் செஞ்சுருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் விட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக, ஏன்னா நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட் பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கும். அதை வாங்குறதுக்காக போகிறதுல பார்த்தீங்கன்னா அதோட நிப்பாட்டினவங்க தான். ஸோ அவங்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த வேலை, ஏன்னா எல்லாருடைய வாழ்வாதாரமும் ஒரு வேலைன்றது எல்லாருடைய வாழ்வாதாரம் தான். ஸோ அதனால் அவங்களும் ஒரு 3 மாத காலமாக காத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு விடியல் நேற்றுக்கு முந்தின நாள் நைட்டே பிறந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோவே நான் நேற்று போட வேண்டிய வீடியோ, பட் ஒரு நாள் டிலேவாக போடுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் மந்த் லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட், அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாரு. அதே மாதிரி முதல்வர் சொன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே போஸ்டிங் நாங்கள் போற்றுவோம். அதாவது நவம்பர் மாத இறுதி, அதாவது இந்த மாதம் இறுதி. ஸோ அதுக்கான பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து கவர்மெண்ட்டை ப்ரெசர் பண்ணுற மாதிரி பல்வேறு கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த பணி நியமங்களை பண்ணணும். ஏன்னா கடந்த இந்த ஆட்சிக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த எந்த போஸ்டிங்கும் இல்லை. கடந்த ஆட்சியில் கடந்த 10 வருஷமாக இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமாக போஸ்டிங் இல்லாமல் இருக்குது. விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ரெஷரும் அதாவது பல்வேறு கட்ட தலைவர்கள் பேசுறதும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி இப்போ ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த 4 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஹைகோர்ட் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இரு கட்சிகளுமே தங்கள் சொந்த நலன் சார்ந்த அந்த விஷயங்களை தான் பார்க்குறீங்களே தவிர, அதில் தான் கவனம் செலுத்துறீங்க, அதில் தான் எல்லாமே பண்ணுறீங்களே தவிர பொதுமக்களுக்கு எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி எந்த நியமனங்களும் பார்த்தீங்கன்னா முறையாக இல்லைன்ற மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எல்லாமே விரைவாக நடக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த 3192 பேருக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை எவ்வளோ பேர், ஆதி திராவிடர் நலத்துறை எவ்வளோ பேர், அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? நலத்துறை பள்ளிகள் ஆகட்டும், பள்ளிக்கல்வித்துறை ஆகட்டும், தொடக்க கல்வித்துறை ஆகட்டும், இது எல்லாமே பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிரித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்துருச்சு. அதாவது இப்போ ஒருத்தர் செலக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க எந்த துறையின் கீழே செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்துருச்சு. இதுலேயே ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு, அந்த சென்னை மாநகராட்சிக்கு இப்போ சென்னை கார்பரேஷனுக்கான அந்த செலக்ட் பண்ண டீச்சர்ஸோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லேயே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முந்தின நாள், அதாவது பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் அவங்களுக்கு டெலிஃபோன் மூலியமாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்லேருந்து சொன்ன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கவுன்சிலிங் நடத்துறதுக்கான அந்த முன்னேற்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் செலக்ட் ஆனவங்களுக்காகட்டும், தொடக்க கல்வித்துறை செலக்ட் ஆனவங்களாகட்டும், கல்லர் பள்ளிகளுக்கு செலக்ட் ஆனவங்களாகட்டும், ஸோ எல்லாம் செலக்ட் ஆனவங்க நிச்சயமாக அந்த 3192 பேருக்குமே இன்னும் ஓரிரு நாட்களில், அதிகபட்சமாக இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அரசாங்கம்
ஒரு விழா வந்து வச்சு அந்த விழாவில் வந்து முதலமைச்சர் கையாலையோ இல்லை வந்து மற்ற அமைச்சர்கள் கையாலோ இல்லை துணை முதல்வர் கையாலோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ண அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செலக்ட் ஆனது வந்து தங்களுடைய முதல் அரசாங்க வேலைக்கான கையெழுத்தினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேர்வர்கள் எல்லாமே வந்து இன்னும் மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்குள்ள வந்து போட போகிறாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லா பணிகளும் வந்து முழு வீச்சில் வந்து இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தகவல் வந்து வந்துடும். இதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2013 டெட் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நமக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு ஒரு வாரம் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷ காலம் காத்துட்ருக்காங்க. செப்டம்பர் 25 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தான், மதியம் 3 மணிக்கு மேலே தான் எல்லாருக்குமே வந்து தகவல்கள் வந்து ஃபோன் மூலிமா சிஓ ஆஃபீஸ் மூலிமா தகவல்கள் வந்து பறந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஆர்டர் வாங்கி செப்டம்பர் 26/9/2014 போஸ்டிங் வந்து ஜாயின் பண்ணாங்கன்றது தமிழ்நாடே அறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒன்று கவர்மெண்ட் வந்து போடணும்னு சொல்லி நினச்சிட்டா அதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக குறைவான காலத்திலே போட்டுருவாங்கன்றது வந்து அதுவும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு உதாரணம். ஸோ அதனால் வந்து விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2க்கு அந்த 3192 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்தவரை என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே கீ வந்து விடலை. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிதி சார்ந்த கோரிக்கைகளை வந்து கொஞ்சம் அதாவது மெதுவாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் வந்து இந்த லாஸ்ட் வீக் 8ஆம் தேதி நடந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் வந்து முதல்வர் வந்து உங்களுக்கு நிதி சார்ந்த கோரிக்கைகளை வந்து விட்டுட்டு நிதி சாராத கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி வந்து ஒரு தகவல் வந்ததா அது மாதிரி வந்து சொன்னதா வந்து ஒரு தகவல் வந்து எல்லா ஊடகங்கள்லையும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. எல்லா செய்தி ஊடகங்கள்ல இருந்தும் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குழுக்கள்ல இருந்தும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ன்றதுனால தான் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த பேப்பர் 1க்கும் வந்து போட்டுருவாங்க. ஏன்னா பேப்பர் 2வே வந்து பார்த்தீங்கன்னா 3192 பேர் வந்து விரைவில் இப்போ வந்து நியமனம் பண்ணும்போது அதை விட வந்து ஆஃப் சேலரி வாங்கக்கூடியவங்க தான் வந்து பேப்பர் 1 எஸ்ஜிடிக்காரங்க. அதாவது பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் 2வை விட அதாவது பேப்பர் 2 100% ஒரு 60% 55% சேலரி ஹோல்டர்ஸ் தான் இவங்க எல்லாமே சேலரி வாங்கக்கூடியவங்க தான். அதனால் வந்து அந்த போஸ்டிங்கும் வரவிருக்கிற ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்து அதிகபட்சமாக அதுக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு வந்து ஏன்னா அடுத்த டெட் இவங்க வந்து கால்பர் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து டெட் வந்து கால்பர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏன்னா 2026 ஜனவரி மாதம் வந்து ஒரு பல்காக வந்து 19,000 போஸ்டிங் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த நியமனங்கள் வந்து தாமதமாகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கேசஸ். அது ஒரு நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க 2500 எலிமெண்ட்ரி ஹெச்எம்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 1000க்கு மேலே வந்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷனுக்கு டெட் வேணுமா வேணாவான்ற கேஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வர பட்சத்தில் தான் அதனுடைய இயரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7ஆம் தேதி 1வது மாதம் 2025 வந்து தள்ளி போயிடுச்சு. இப்போ 22ஆம் தேதி இயரிங் இருந்துச்சு, அது வந்து ஜனவரி மாதம் வந்து தள்ளி போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு வேணும்னா இல்லை வேணான்னா ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு நிலைப்பாடு தெரிஞ்சால் தான் அரசாங்கமும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை வந்து நடத்தும் போது இப்போ 2500 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான் 2500 ஹெச்எம் ஆக போகிறாங்க. ஸோ 2500 வேக்கண்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து 1000 நியர்லி இப்போ அந்த அவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜிலேருந்து ரீபேக் பண்ணக்கூடிய அவங்க ஒரு 1500 பேர் வந்து இருக்காங்க. ஸோ டோட்டல் ஒரு 2200 பேரை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடியில் வந்து இந்த ப்ரொமோஷன் வந்து தரும்போது பிடி வேக்கண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செகண்ட் பேப்பர் வந்து எழுதுனீங்கன்னா அதுக்கு வந்து வேக்கண்ட் வந்து வர பட்சத்தில் தான் வந்து புதிய நியமனங்கள் வந்து போடும்போது அந்த காலி பணியிடங்களை வந்து தேர்வு செஞ்சு அந்த காலி பணியிடங்கள் வந்து போடுறதுக்கு வந்து ஏதுவாக வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோர்ட் கேசஸும் வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்குது. ஸோ எது எப்படி ஆகினும் பரவாயில்ல, இந்த பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நிச்சயமாக உங்களுக்கான கலந்தாய்வு வந்து நடத்த தான் போகிறாங்க. இந்த மாத இறுதிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய அரசாங்க வேலைக்கான தங்களுடைய முதல் கையெழுத்தை வந்து நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் வந்து போய் போட தான் வந்து போகிறீங்க. அதே மாதிரி வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 1க்கான அந்த முடிவும் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஐ மீன் முடிவுன்னா வந்து கீ ஆன்சர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்டு
அதுக்கடுத்து வந்து போஸ்டிங் இன்னும் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இந்த 3 மாத இடைவெளிக்குள்ள வந்து எல்லாமே வந்து நடக்க தான் போகுது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் வந்து அவங்களுக்கும் இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லா தரப்பட்டவங்களும் வந்து சொல்ல தேர்வர்களும் போராடுறாங்க, மற்ற தலைவர்களும் வந்து சொல்கிறாங்க. ஒரு சைடு வந்து கோர்ட்டும் வந்து சொல்லும்போது வந்து ஒட்டுமொத்த ப்ரெஷரும் வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் மேலே வந்து போகிறதுனால வந்து கவர்மெண்ட்டும் நிச்சயமாக வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா காலதாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பேப்பர் 2க்கு வந்து இன்னும் ஓரிரு நாட்களிலும், பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் வந்து முடிவுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் போது அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் குறைவான கேள்விகள் நீங்கள் போட்டு ஓரிரு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருந்தா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க. உடனடியாக அடுத்த தேர்வும் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நல்லா படிங்க. பிஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நல்லபடியாக வந்து பாருங்கள். ஏதாவது ஒரு தேர்வு வந்து நீங்கள் முயன்று கொண்டே இருந்தால் வெற்றி வந்து உங்களுடைய வசப்படும். முயன்றுட்டே இருங்க. நன்றி.